பொதுவா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2ஆம் வீடு, 7ஆம் வீடு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் கணவன், மனைவி சார்ந்த விஷயம் சொல்றேன் இல்லையா? இவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகும். திருமணம் பண்றதுக்கு முன்னாடி காதலர்களா இருக்கும்போது, அந்த 5 வருஷமா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பயங்கர அபாரமா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரே மாறிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதோட ரிலேஷன்ஷிப் வேற, ஆஃப்டர் மேரேஜ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேற. இது இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இது. கணவன், மனைவியா மாறிட்டாங்கனாலே, அப்போ 2 பேருமே அப்போ அன்பா, லவ்வா பேசினிருந்த விஷயம்லாம் இப்போ மாறிடும் டோட்டலா. அப்போ நமக்கு அந்த நடக்கக்கூடிய தசா என்னன்னு பார்க்கணும். திதி சூன்யத்துல குறிப்பா மாட்டி இருந்துச்சுன்னா, கணவன் மனைவின்ற உறவு பர்ட்டிகுலரா திதி சூன்யத்துல 2 பேருக்குமே மாட்டக்கூடாது. மாந்தி சம்பந்தப்படக்கூடாது. மாந்தி சம்பந்தப்பட்டால் ஒரு உயிர் இழப்பு கண்டிப்பா ஏற்படும். கல்யாணம் ஆன 5 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. திருமணமான 3 மாசத்துல டிவோர்ஸ் போயிடுவாங்க. ஒண்ணு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா 2த்துல ஒரு உயிர் பாதிப்பு. ஹேங் ஆயிடும். ஹேங்கிங் அப்படின்றது ராகு சம்பந்தப்பட்டிருந்தா தற்கொலை பண்ணிக்குவாங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க.